ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். யோவகாசின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் அவன் பேராற்றலும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? குறிப்பேட்டில் இஸ்ரேல் அரசரின் குறிப்பேடு. அப்போ நம்ம ஏற்கனவே சுட்டி காட்டியது போல் 2 குறிப்பேடு இருக்குது. இஸ்ரேல் அரசின் குறிப்பேடு தனியாகவும் தென்னாட்டு அரசர்களாகி யூதாவுடைய அரசனுடைய குறிப்பேட்டும் தனித்தனியாக இருக்கிறது. இதில் இந்த வடநாட்டு அரசர்களுடைய பெயர்கள் எல்லாம் அந்த வடநாட்டு இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டிருக்கும். 9. யோவகாசு தம் மூதாதையருடன் துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோவாசு அரசனானான். யோவகாசு தன் மூதாதையருடன் துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். 17 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான் யோவாசு. 17 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். அந்த 17 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு 814 ஆட்சிக்கு வந்தான். அப்படின்னா 97 வரை ஆட்சி செய்திருக்கிறான். யோவகாசு தன் மூதாதையுடன் துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். வழக்கமாக வடநாட்டு அரசர்கள்லாம் சமாரியாவில் தான் அடக்கம் செய்யப்படுவார்கள். அவனுக்கு பின் அவன் மகன் யோவாசு அரசனானான். இப்போ யோவாசு எப்படி அரசனானான் என்பதை இனி நாம் பார்க்கலாம். இப்போ யோவகாசு தன்னுடைய வேலையை முடித்து கொண்டான். அதன் பிறகு இஸ்ரேல் அரசன் யோவாசு ஆட்சி பீடம் ஏறுவதை 10 முதல் 13 வசனங்களில் பார்க்கிறோம். இதுதான் 2வது பகுதி. தந்தையே, அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம். இதில் 4 பகுதி இருக்கிறது என்று சொன்னீங்க. முதல் பகுதியை முடிச்சிருக்கிறோம் 9ஆம் வசனம் வரை. 10வது வசனத்தில் என்ன செய்தி சொல்லப்படுகிறது தந்தை? 2வது பகுதி 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை இஸ்ரேலின் அரசன் யோவாசு, அதாவது யோவகாசினுடைய மகன். அவன் 798 யோவாசு இறக்குறான். யோவகாசு அவன் இறந்தவுடனேயே அவனுக்கு பின்னாலே யோவாசு ஆட்சிப்பிடம் ஏறுகிறான். அவன் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான். இவனுடைய தந்தை 17 ஆண்டுகள், இவன் 16 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான். இது எப்படி சொல்கிறதுனா, யூதா நாட்டினுடைய யோவாசு அவன் ஆட்சி பொறுப்பேற்ற 37ஆம் ஆண்டு இங்கே யோவாசு, இஸ்ரேல் நாட்டில் யோவாசு. பாருங்கள், ஒரே நேரத்தில் 2 யோவாசு. அவன் ஏறக்குறைய ஆட்சியை முடிக்கப் போகிறான். தென்னாட்டு யோவாசு ஏறக்குறைய 37வது ஆண்டில் இருக்கிறான். இவன் இப்பொழுதுதான் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறான். வடநாட்டில் உள்ள யோவாசு, தென்னாட்டில் உள்ள யோவாசுடைய 37வது வருடம் இந்த இஸ்ரேல் யோவாசு அரசனாகிறான். 16 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான். 16 ஆண்டுகள் இருந்தால் 298 782 வரை வடநாட்டில் ஆட்சி செய்கிறான். இவனுடைய ஆட்சி காலம் என்பது இதுவும் ஏறக்குறைய யோவகாசுடைய ஆட்சியை போலத்தான். 4 வசனங்கள் தான் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நாம் பார்ப்போம். இவனுடைய காலம் எப்படி இருந்தது? இவனுடைய காலம் வென்றதா, அல்லது இவனுடைய தந்தையுடைய காலத்தை போலவே இது செயலற்ற காலமாக, அல்லது மீண்டும் மீண்டும் அந்த நேபாற்றின் மகனாகிய யெரொபெயாமினுடைய பாவங்களையே இவனும் செய்கின்ற ஒரு மனிதனாக இருந்தானா? 10ஆம் வசனம். யூதாவின் அரசன் யோவாசு ஆட்சியேற்ற 37ஆம் ஆண்டில் யோவகாசின் மகன் யோவாசு இஸ்ரேல் நாட்டில் அரசனாகி சமாரியாவில் இருந்து கொண்டு 16 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். ஏற்கனவே சொன்ன செய்தி தான்.
யோவாசு, யூதா நாட்டின் யோவாசு ஆட்சி செய்த 37ஆம் ஆண்டு இந்த யோவகாசின் மகன் யோவாசு இஸ்ரேல் நாட்டின் அரசனாக ஆட்சி பொறுப்பு இருக்கிறான் 16 ஆண்டுகள். அப்படின்னா நான் ஏற்கனவே சுட்டி காட்டியது போல் 798 782 வரை இவன் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறான். 11ஆம் வசனம். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான், இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியிலேயே நடந்து வந்தான். ஆக இதில் 2 சிந்தனைகள் நாம் மனதில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று இந்த எலியா அல்லது எலிசாவினுடைய கதை பாரம்பரியத்தில் எந்தெந்த வடநாட்டு அரசர்கள் வருகிறார்களோ அவர்களை பற்றி விரிவான செய்திகள் இருக்கும். அது எலியா பாரம்பரியத்துக்குள்ளே அல்லது எலிசா பாரம்பரியத்துக்குள்ளே வரும். மற்ற அரசர்களுக்கெல்லாமே, அதாவது வடநாட்டு அரசர்களுக்கு தென்னாட்டு அரசர்களைப் போல ஒரு விரிவான செய்திகள் இருக்காது. ஒரு ஸ்டீரியோ டைப்னு சொல்லுவாங்க. அப்படியே அச்சடிச்சான் காப்பி போல, இந்த அச்சடிச்சான் காப்பி போலவே இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படம் பிடித்து காட்டுவார்கள். இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இந்த வரலாற்றை எழுதியவர்கள் தென்னாட்டவர்கள். இப்போ தென்னாட்டவர்களுக்கு தென்னாட்டு அரசர்களை பற்றித்தான் விரிவான செய்திகள் தெரியும். இப்போ அதை பற்றி விரிவாக எழுதுவார்கள். வடநாட்டு அரசுகளை பற்றி விரிவான செய்திகள் தெரியாது. எனவே அவர்களை என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஸ்டீரியோ டைப் இதில் கொண்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு யெரொபெயாமை பற்றி தெரியும், அந்த யெரொபெயாம் என்ன செய்தான் என்பதும் தெரியும், அவன் செய்த பாவங்கள் எல்லாம் தெரியும். ஏன்னால் அவனுடைய அந்த நாடு பிரிந்தபோது, வடநாடு தென்னாடாக பிரிந்தபோது யெரொபெயாம் தான் முதல் அரசன். அப்போ அவனையே ஒரு மாதிரி வைத்து கொண்டு அவர்கள் அப்படியே இந்த ஃபில்லிங் த பிளான்ஸ் மாதிரி சில சமயங்களில் மறையுரைகளில் புனிதர்களுக்கு முன்னுரையோ அல்லது பிரசனமோ வைக்கும்போது அந்த பேரை மட்டும் மாற்றிக்கிட்டு மற்றெல்லாம் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. இப்படி அந்தோணியாருக்கும் அல்லது அகுஸ்தினாருக்கும் ஒரே பிரசங்கம்தான், பேர் மட்டும் மாறும். அந்த பெயர்களை மாற்றிக்கொண்டு அவர் நல்லவர், வல்லவர், அவர் அங்கே பணியாற்றினார், இங்கே மறையுரையாற்றினார், இப்படியெல்லாம் அதே போல தான் அந்த ஒரு பாணியில்தான் இந்த நூலாசிரியர் வடநாட்டு மன்னர்கள் அவர்களை பற்றிய கருத்தை சொல்லுகிற போதெல்லாம் அவர்களுக்கு அந்த என்ன ஃப்ரேம் என்றால், அவர்கள் வைக்கிற அந்த மாதிரி என்னவென்றால், முதலாம் யெரொபெயாம் அவன் செய்த பாவம், அவன் நேபாட்டின் மகன், அவன் இந்த பொற்கற்றுக்குண்டியை வழிபட்டான், அந்த பாவத்தை இவர்களும் செய்தார்கள். எனவே அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயனச் செய்தான், இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியிலே நடந்தான். இவனுடைய தந்தைக்கு அதே தான் பொருந்தும். அவன் தீயன செய்து வந்தான், இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நேபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியிலே அவனும் நடந்தான். அப்போ 13ல் 2ஆம் வசனமும் 13ல் 11ஆம் வசனமும் அச்சடிச்சான் காப்பி போல அல்லது அடிச்சான் காப்பி போல. அப்படியே அவர்களுக்கு அந்த அரசனை பற்றி அவ்வளோதான் தெரியும். அதனால் செய்தி தெரியாதனால, அவனை பற்றிய விளக்கங்கள் தெரியாதனால அவங்க இன்னொருவருடைய பாடத்தை அப்படியே மறுபதிப்பு செய்தது போல செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த 11ஆவது வசனம் யெரொபெயாமினுடைய வழியிலே அவன் நடந்தான் என்கின்ற செய்தி. அடுத்து 12. யோவாசின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் யூதாவின் அரசன் அமத்சியாவுடன் போரிட்ட பொழுது அவன் காட்டிய பேராற்றலும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? இதுவும் அதே மாதிரி தான். இஸ்ரேலின் அரசர்களின் அரசு குறிப்பேட்டில் செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. இவனை பற்றிய ஒரு அதிகப்படியான செய்தி என்னவென்றால், யூதாவின் அரசன் அமத்சியாவுடன் இவன் போரிட்டான். இந்த போர் நடந்தது. அது அமத்சியாவுடைய வரலாறு வருகின்ற போது அது விளக்கமாக இருக்கும். என்றால் அமத்சியா யூதா நாட்டைச் சேர்ந்தவன், அவனை பற்றி விளக்கமாக கூறுவார்கள். அப்போ அவன் யாரோடு போரிட்டான்? இஸ்ரேல் மன்னனோடு போரிட்டான். இஸ்ரேல் மன்னன் யார்? யோவாஸ்.
அப்போ யோவாசை பற்றி அமத்சியாவினுடைய காலத்தில் அவன் காலத்தில் வருகின்ற செய்திகளால் இவனை பற்றிய சில குறிப்புகள் தென்னாட்டில் உள்ளவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த செய்தி மட்டும்தான் தெரியும். அதனால தான் அந்த செய்தியை மட்டும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இல்லாவிட்டால் இந்த செய்தியும் கிடைத்திருக்காது. இவனை பற்றிய செய்தி இஸ்ராயலின் அரசர்கள் குறிப்பேட்டில் பதியப்பட்டிருக்கும் அல்லவா என்ற கேள்வியோடு அவர்கள் முடித்திருவார்கள். அந்த அடிப்படையில் யோவாசின் பிற செயல்களும் அவன் செய்தவையாவும் யூதாவின் அரசன் அமத்சியாவுடன் போரிட்ட பொழுது அவன் காட்டிய பேரார்வமும். என்றால் போருக்கு அவன் தான் கூப்பிட்றான். அந்த போருக்கு கூப்பிடுகின்ற போது அவன் காட்டிய அந்த பேரார்வமும் அதை தொடர்ந்து அரச குறிப்பீட்டில், அதாவது இஸ்ரேலின் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளது. 13 யோவாசு தன் மூதாதையரோடு துயில் கொண்ட பின் யெரொபெயாம் அரியணை ஏறினான். யோவாசு சமாரியாவில் இஸ்ரேலின் அரசர்களோடு அடக்கம் செய்யப்பட்டான். ஏறக்குறைய இதே செய்தியும் நம்ம அந்த 9வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் 13வது வசனமும் ஒரே மாதிரி இருக்கும். யோவாகாசு தன் மூதாதையருடன் துயில் கொண்டு சமாரியாவில் அடக்கம் செய்யப்பட்டான். அதே மாதிரி தான் யோவாசு சமாரியாவில் இஸ்ரேலின் அரசர்களோடு அடக்கம் செய்யப்பட்டான். எனவே சமாரியா அரசர்களாக இருப்பதனால, சமாரியாவை தலைநகராக கொண்டதுனால அங்கே தான் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். இதில் ஒரு குறிப்பு என்னென்னா, இவனுக்கு பிறகு யெரொபெயாம் அரியணை ஏறினான். இந்த யெரொபெயாம் என்கிறவன் 2ஆம் யெரொபெயாம். 1ஆம் யெரொபெயாம் தான் முதல் அரசன். இப்போ யோவாசுடைய மகனுக்கு பேரும் யெரொபெயாம். இதில் முதல் அரசன் ஏகு. அதற்கடுத்து ஏகுக்கு பிறகு அரசுக்கு வருகிறவன் யோவாகாசு. யோவாகாசு அவனுடைய ஏகுனுடைய மகன். யோகவாசுக்கு அடுத்து அவனுடைய மகன் யோவாசு ஆட்சிப்பிடம் எழுகிறான். யோவாசுக்கு பிறகு யெரொபெயாம் 2ஆம் யெரொபெயாம் ஆட்சிப்பிடம் எழுகிறான். ஆக இப்படி 4 அரசர்கள். அதற்கடுத்து யெரொபெயாமுடைய மகன் சக்கரியா. அத்தோடு 4 தலைமுறைகள். இப்போ ஏகுவிலிருந்து சக்கரியா வரை 4 தலைமுறைகள். ஏகுவிலிருந்து யோவாகாசு ஒரு தலைமுறை, யோவாகாசிலிருந்து யோவாசு ஒரு தலைமுறை, யோவாசிலிருந்து 2ஆம் யெரொபெயாம் ஒரு தலைமுறை, 2ஆம் யெரொபெயாமிலிருந்து சக்கரியா ஒரு தலைமுறை. அப்படின்னா 4 தலைமுறைகள். அதுதான் இறைவாக்கினர் வாக்குறுதியாக சொல்லுவார். நீ 4 தலைமுறையை காண்பாய். நீ பழி வாங்குறதுனால, அதாவது ஆகாப்பினுடைய குற்றத்திற்காக, அவன் செய்த பாவத்திற்காக, அவன் எந்த அளவுக்கு கொடுமையாக நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை பறித்தான் என்பதற்காக, அதுவும் குறிப்பாக பாகால் வழிபாட்டை அவன் சிறப்போடு நடத்தியதற்காக நீ பழி வாங்கினாய். அதற்காக உன்னுடைய இனம் 4 தலைமுறை வரை நீடிக்கும். அந்த இறைவாக்கினருடைய அந்த வாக்கு எதில் நிறைவேறுகிறது? இந்த 4 தலைமுறை. இப்போ இது 3வது தலைமுறை. யோவாகாசு முதல் தலைமுறை, யோவாசு 2ஆம் தலைமுறை, அதற்கடுத்து இப்போ யெரொபெயாம் 3வது தலைமுறை. இது 4வது தலைமுறை வரை இது நீடிக்கும். யோவாசுக்கு பிறகு யெரொபெயாம் ஆட்சிப்பிடம் ஏறுகிறான். இவன் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். 82 அவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றான் என்றால் 40 தான் அவனுடைய ஆட்சி முடிவுக்கு வர. 40 அல்லது 45 என்று சொல்லுவார்கள். ஏறக்குறைய 45 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்கிறான். 2ஆவது யெரொபெயாம். அவனுடைய ஆட்சி காலத்தான் ஒசேயா இறைவாக்கினரும் ஆமோஸ் இறைவாக்கினரும் மிக கடுமையாக வடநாட்டிலே போதிக்கிறார்கள். 2ஆம் யெரொபெயாமுடைய ஆட்சி காலம். 2 இறைவாக்கினர்கள். அதுவும் குறிப்பாக இவர்களைத்தான் நம்ம இந்த கிளாசிக்கல் ப்ராஃபிட்ஸ் அப்படிம்போம். எலியாவும் எலிசாவும் கிளாசிக்கல் ப்ராஃபிட் கிடையாது. அவங்க நூல் எழுதாத இறைவாக்கினர்கள். அவங்க பேரில் நூல் கிடையாது. அவங்களை பற்றிய கதைகள் இருக்குது. ஆனால் அவர்கள் செய்திகளை விட்டு செல்லவில்லை. அவர்கள் தங்களுடைய செய்திகளை நூல் வடிவத்திலே எழுதி வைக்கவில்லை.
எலியாவும் எலிசாவும். என்னால் அவங்கள கிளாசிக்கல் ப்ராஃபட் அல்லது நூல் வடிவ இறைவாக்கினன்னு நம்ம சொல்கிறதில்ல. முதல் நூல் வடிவ இறைவாக்கினர் அழைப்பது வந்து ஆமோஸை. ஆமோஸா முதல் இறைவாக்கினர் 760 அவர் தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார். அது வந்து யெரொபெயாம் காலம். அவர் ஆரம்பித்த கொஞ்ச காலத்துக்குள்ளே ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளாகவே ஓசேயா வந்து இறைவாக்கினராக வடநாட்டிலே பணியாற்றுகிறார். இப்போ 2 இறைவாக்கினர்களும் சமகாலத்தவர்களாக ஏறக்குறைய ஒரே காலத்திலே பணியாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள், ஆமோஸும் ஓசேயாவும். இதில் ஆமோஸ் வந்து தென்னாட்டிலிருந்து வடநாட்டிலே போதிக்கிறார். ஓசேயா வந்து வடநாட்டிலே பிறந்து வடநாட்டிலே போதிக்கிறார். இந்த காலம் வந்து யெரொபெயாம் 2ஆம் யெரொபெயாம் காலம். அது வந்து பின்னால் நாம் பார்ப்போம். இப்பொழுது அடுத்த பகுதி எலிசாவினுடைய இறப்பு 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. தந்தையே, அரசர்கள் 2ஆம் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆமாம், இதில் 4 பகுதிகள் இருக்குதுன்னு சொன்னீங்க. அதில் முதல் 2 பகுதிகள் நிறைவு செய்திருக்கின்றோம் 13 வசனம் வரை. இப்போ 14ஆம் வசனத்திலிருந்து 3வது பகுதி என்ன சொல்லுகிறது தந்தையே? 14லிருந்து 21 வரை எலிசாவினுடைய அந்த கடைசி காலம் அல்லது அவருடைய இறப்பு என்று தலைப்பு இருக்கிறது. ஏறக்குறைய எலிசா நாம் முன்பே இதை பற்றி பேசியிருக்கிறோம். இந்த அதிகாரத்துடைய தொடக்கத்தில் எலிசாவும் எலியாவும் சமகாலத்தவர்கள். எலிசா எலியாவினுடைய சீடர். ஏறக்குறைய எலியா வந்து 900 பணியை ஆரம்பித்தார் என்றால் ஏறக்குறைய 840 வரை அல்லது 41 வரை அகசியா வடநாட்டில் அகசியா ஆட்சி செய்த அந்த காலம். அவன் 2 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தான். 42லிருந்து 41, அதாவது 842லிருந்து 41. அவன் இறக்க வேண்டும் என்று இறைவாக்கு உரைத்தவரே எலியா தான். அதனால் அவன் இறந்த பிறகுதான் எலியா விண்ணுக்கு செல்லுகிறார், விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதனால் 40 என்று கூட நம்ம சொல்லலாம். 840 அப்படின்னா ஒரு 60 ஆண்டுகள் அவருடைய பணிக்காலம், அல்லது வாழ்நாள் கூட 60 ஆண்டுகள் என்று சொல்லலாம். எலியாவுடைய சீடரான எலிசாவை பொறுத்த மட்டில் ஏறக்குறைய அவர் அழைக்கப்பட்டது வந்து ஆகாபுடைய காலம். ஆகாபுடைய காலம் வந்து 873 என்று சிலர் சொல்வார்கள், 869 என்றும் ஒரு சிலர் சொல்வார்கள். 69லிருந்து ஏறக்குறைய 853 அல்லது 50, அதுதான் ஏறக்குறைய ஆகாபுடைய காலகட்டம். அப்படி என்றால் ஆகாபுடைய காலத்தில் ஏறக்குறைய மத்திய பகுதியில் எலிசா அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், எலியாவால். மத்திய பகுதி அப்படின்னா ஏறக்குறைய அழைப்பு என்பது அவருக்கு வந்தது 860 என்று வைத்துக்கொள்வோம். அப்படின்னா அவர் அழைக்கப்பட்ட போது இளைஞன் என்றால் ஒரு 20-25 வயது என்று வைத்துக்கொண்டாலும் 85லிருந்தே அவருடைய காலம் ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் அவருடைய காலம் எப்பொழுது முடிவுறுகிறது? இப்பொழுது நாம் வாசிக்கிறோம் எலிசாவுடைய இறப்பு. அந்த இறப்பு நேரத்தில் யோவாசு இருக்கிறார். யோவாசு அரசராகிவிட்டார். யோவாசு அரசரானது எப்போன்னா 798. 798னா அப்போ 798க்கு பிறகு தான் எலிசா இறந்திருக்க வேண்டும். அப்போ அவருடைய இறப்பு காலம் வந்து 796 என்று வைத்துக்கொண்டாலும் அப்போ ஏறக்குறைய 90 ஆண்டுகள் அல்லது 85 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார் எலிசா. அவருடைய அழைப்பு 880கள் அல்லது 75 அப்படின்னு இருந்தால் கூட 80 தான் சரியாக இருக்குது. 880 தான் சரியாக இருக்கும் இளைஞன் என்ற நிலையில். 80லிருந்து நாம் கணக்கிட்டோம் என்றால் 90 ஆண்டுகள், இன்னைக்கு 85-86 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எலிசாவுக்கு. 96 அல்லது 95 தான் அவர் இறந்திருக்க வேண்டும். யோவாசுடைய ஆட்சி காலம் வடநாட்டில். அப்போ அதை பற்றி தான் இந்த செய்தி வருகிறது. இப்போ 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எலிசா நோயினால் வாதைப்பட்டு சாக கிடந்த பொழுது இஸ்ரேலின் அரசன் யோவாசு அவரிடம் சென்று. இஸ்ரேலின் அரசன் யோவாசு. அப்போ இவர் மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது யோவாசு எலிசாவுக்கு அருகிலே இருக்கிறார்.
அப்படி என்றால் யோவாசுக்கும் எலிசாவுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருந்திருக்கிறது. யோராமுக்கு இருந்த அதே உறவு இப்போ யோவாசுக்கு இருக்கிறது. அப்படின்னா யோவகாசு தொடர்பில் இல்லை. அந்த 17 ஆண்டுகள் முழுக்க முழுக்க யோவாசுக்கும் எலிசாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது. மீண்டும் அவனுடைய மகன் யோவாசு ஆட்சிக்கு வந்தவுடனே இறைவாக்கினரோடு தொடர்பு ஏற்படுகிறது. அதுக்கு முன்னால் யோராம் நல்ல தொடர்பில் இருப்பார். யோவாசுடைய தந்தை யோராம் நல்ல தொடர்பில் இருப்பார். ஆகாப்பு தொடர்பு என்பதை விட 2 பேருக்கும் சண்டையினால் ஏற்பட்ட தொடர்பு தான் அது. இப்போ எலிசாவினுடைய மரணப்படுக்கையில் யோவாசு இருக்கிறார். இப்போ என்ன சொல்கிறார்? என் தந்தையே, என் தந்தையே, இஸ்ரவேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று அவருக்கு முன்பாக கதறி அழுதான். யோவாசு கதறி அழுதான் என்றால் அந்த அளவுக்கு அவனுக்கு நெருக்கம், பாசம் இருந்திருக்கிறது. இறைவாக்கினரை என் தந்தையே, என் தந்தையே என்று அழைக்கிறார். அப்படின்னா ஒரு தந்தைக்குரிய வாஞ்சையோடு இவன் பழகி இருக்கிறான். இவரும் அவனுக்கு நல்லுதவி செய்திருக்கிறார். இஸ்ரேலின் தேரே அப்படிங்கிறார். இது ஒரு உயர்நிலை. இஸ்ரேலுக்கு தேர் போல எலிசா இருந்திருக்கிறார். அந்த தேரின் பாகனாகவும் இருந்திருக்கிறார். நீங்கள் தேர் மட்டுமல்ல, தேரை இயக்குகிற பாகனாக இருக்கிறீர். இஸ்ராயேல் என்கிற தேரை இதுவரை நீதான் வழிநடத்தி வந்தீர். அதற்குரிய நாம் சுட்டி காட்டியபடி 40களிலே எலிசா தன்னுடைய பணியை ஆரம்பித்ததால், ஏன்னா 41 எலியா விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எனவே விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் பணியை ஆரம்பிக்கிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டு பணியை ஆரம்பித்தார்னா 840 ஏறக்குறைய 50 ஆண்டுகள் அல்லது 45 ஆண்டுகள் அவர் பணியாற்றி இருக்கிறார். எல்லா அரசர்களோடும் தொடர்பில் இருக்கிறார். அதனால் இந்த யோவாசு ஆட்சிப்பீடம் ஏறிய உடனே அவனுக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லியிருக்க வேண்டும், வழிகாட்டி இருக்க வேண்டும். அதனால தான் என் தந்தையே, என் தந்தையே, இஸ்ராயலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்கிறார். இதில் என்ன ஒரு சிறப்பு என்றால், இதே வார்த்தையை எலியா விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா உரைப்பார். எலியா விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா இதே வார்த்தையை சொல்வார். 2 அரசர்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14 இது வருது. அங்கே 2 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 12. 2 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 12 இதே வார்த்தையை எலிசா எலியாவுக்கு முன்னால் சொல்லுவார். எலிசா அதை கண்டு, என் தந்தையே, என் தந்தையே, இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினாள். ஏறக்குறைய அதே வார்த்தைகள் இந்த அரசர்கள் புத்தகத்தில் 2 இடத்தில் இடம்பெறுகிறது. 2 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 12, 2 அரசர்கள் 13ஆம் அதிகாரம் 14. அதாவது 2 பேருக்கும் 2 பேருமே இறைவாக்கினராக்கிய எலியாவோடு எலிசாவுக்குள்ள உறவும், இங்கே எலிசாவோடு யோவாசுக்கு இருக்கிற உறவும் இதன் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து 15. எலிசா அவனை நோக்கி, வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொள்ளும் என்றார். எலிசா அந்த மரணப்படுக்கையில் இருந்த போதே இவருக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார். நீ வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொள் அப்படின்னு. அதை தொடர்ந்து அவ்வாறே அவன் வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டான். வில்லையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு ஒரு செயலை செய்வதற்காக அவர் இப்போ அழைப்பு விடுகிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. கிழக்கு பக்கம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். கிழக்கு நோக்கி, ஏனென்றால் சிரியா கிழக்கு பக்கம் தான் இருக்குது. இஸ்ரேலுக்கு கிழக்கு பக்கம், வடநாட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் சிரியா இருக்கிறது. இங்குதான் ஆகாப்பு அரசன் காயப்படுத்தப்படுகிறான். ஆகாப்பு அரசனுக்கு அவனோடு சேர்ந்து இஸ்ரேல் நாட்டு அரசன் இணைந்து போரிடுவான்.